guys, hope you all are good. So இன்னைக்கு வந்து என்னோட ஹேரை வந்து ஹேர் கால்ஸ் பண்ணலான்னு இந்த சின்ன குட்டி காலர் இருக்குல்ல இது வச்சு கால் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்ட்டிஷன் பண்ணியாச்சு, தெரியுதா? நான் வந்து பி பிளெண்டோட வந்து இதெல்லாம் முடியெல்லாம் அச்சு எடுத்து தூரப்பட்டிருக்கேன். கீழே தான் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கிடலாம். ஸோ ஹேர் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க, ஹீட் ப்ரொடெக்டர். இது வந்து ஹீட் ப்ரொடெக்டர், ஸோ நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம். தெரியல இது ப்ரொடெக்ட் பண்ணுமான்னு, பட் இருந்தாலும் சொல்லியிருக்காங்கல்ல அதனால இருக்கும், ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம ஹீட் ப்ரொடெக்டர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் கால்ஸ் பண்ண போகிறேன். செக்ஷன் எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு கிளிப் ஒன்றும் இல்லை, அதனால எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி தான் பண்ணுறோம். இதை ஆன் பண்ணிக்கிடலாம். இங்கே சரி, இது கூட்டுறது குறைக்கிறது அப்படியெல்லாம் இல்லை, இருக்கிறத வச்சு சூடு ஆகும்னு தெரியல, எப்போ ஆகும்னு தெரியல. சூடு எடுக்கு என்னென்னு உங்களுக்கு கண்டிப்பாக கைஸ் ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ப்ளீஸ். இதெல்லாம் உங்களுக்கு கண்டி தான் பண்ணுது. கண்ணாடி இல்லை, அதனால கண்ணாடி அங்கே இருக்கு. நான் பண்ணுவேன் பண்ணுவோம். ஏன் வர மாட்டேங்குது கைஸ்? கைஸ் வந்துருக்கு கைஸ், பார்ப்போம். ஃபுல் முடி பண்ணி பார்ப்போம். இது இன்னைக்கு இந்த ரபேக்கா வர்க்கீஸ் நான் அக்கா செக்ஷன் எடுத்து பண்ணுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுவோம் கைஸ். முடி நம்மளால முடியும். ஏன்னா இந்த இடக்கை செண்டகையா என்னென்ன அதனால எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு. ஒன்றும் செண்டகை இல்லைன்னா எதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால கேர்ள்ஸ் ஆகணும்னு தெரியலையே. நடக்கட்டும் இருட்டுனில் நீதி மறையட்டுமே, கண்ணாலே வெளிவரும் கலங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. வந்து இப்படி வர மாட்டேங்குது. செண்டகை நினைக்கணும். சரிப்பா, செக்ஷன் எடுத்து பண்ணுவோம். நல்லா வருதுன்னா நம்ம ஏதாவது கொஞ்சம் அழகாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றி ரெடி ஆகலாம். நல்லா வரலனாலும் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். எனக்கு யாரை பார்த்தும் பயம் இல்லை, நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். நான் என்ன மாதிரி ஏதாவது ஃபன்னியாக பண்ணும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு, 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கூடுதல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை. இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படின்னா நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ். அப்படி எல்லாருக்கும் மேரேஜ் ஆகிட்டு, 3 பேருக்குமே கல்யாணம் ஆகிட்டு. ஒருத்தி வந்து பஞ்சாபிக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்கா, இன்னொருத்தி வந்து தென்காசிக்காரனை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லோரும் ஒவ்வொரு சைடாக வந்தாச்சு. நான் இங்கே கன்னியாகுமரியில் செட்டில்டு. ஸோ நாங்கள் 3 இருந்தால் பட்ட எங்கள் வீடும் பக்கம் படித்த ஸ்கூலும் ஒரே ஸ்கூலு. அதுக்கப்புறமா வேலை பார்த்ததும் ஒரே ஆஃபீஸு கைஸ். நாங்கள் ஷிஃப்ட் ஆகி வர வரைக்கும் நாங்கள் ஒரு ஆஃபீஸில் தான் இருந்து தேய்ச்சிருக்கோம். ஸோ அப்படி நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வர ஃப்ரெண்ட்ஸ் ஏன் இல்லைன்னா நாங்கள் யாரும் மாறி பேச விட மாட்டோம் யாருக்கிட்டையும். ஸோ அதனால தான் எங்களுக்கு இப்படி வெளியில் கூடுதல் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமலே போனதுக்கு ஃபஸ்ட் ரீசனே அதுதான். அது இப்போ வரைக்குமே யாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னா அந்த ஒரு பாண்ட், அந்த மாதிரி ஒரு பாண்ட் கிடைக்க மாட்டேங்குது. இப்படிலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும், காட் கிஃப்ட் பண்ணினவங்களுக்கு தான் இப்படிலாம் கிடைக்கும். ஸோ எனக்கும் வந்து அப்படி 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே காட் கிஃப்ட் தான் எனக்கு. அது என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஒருத்தி பேர் வந்து ஜாஸ்பிரின், அவள் வந்து ஏரோஸ்ட்ரா இருக்கா இண்டிகோவில். ஸோ இன்னொருத்தி பேர் வந்து பிரேமி, அவள் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் என்ன மாதிரி ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நம்ம என்ன எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஷிப் கைஸ். எனக்கு இப்போ யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் ஒத்தையில் கிடைக்கும் கைஸ். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. எல்லோரும் ஸ்டோரி வைக்கும்போது எனக்கு அழகாக வரும் கைஸ். நம்ம அப்படின்னு இந்த பண்டிங்களுக்கு ஞாபகம் தான் வரும். அது இல்லாமல் இங்கே நமக்கு யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையே அந்த மாதிரி தோணிட்டு. டிப்ரெஷனில் கொஞ்ச நாள் டிப்ரெஷன் சொல்லிட்டு நடந்தேன். அப்படியே ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணேன்.
ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணி எனக்கு சரியான ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அமையலைன்னா நான் போன டைமில் அப்படி யாரும் அப்படி கரெக்ட் டைமுக்கு வந்து படிச்சுட்டு போகிற அந்த மாதிரி யாரும் இல்லை. அப்படி எனக்கு எங்கேயுமே ஃப்ரெண்ட்ஸ் அமையலை. ஸோ எனக்கு இப்போதைக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸ்னு உண்டுன்னா என்னோடய ஹஸ்பண்டோட தங்கச்சியும் ஹஸ்பண்டோட அண்ணாவோட ஒய்ஃபும் தான். ஸோ அவங்க அதுக்கப்புறமா என்னோடய கசின்ஸ், சித்தி பிள்ளைங்க, அக்கா, பெரியம்மா பொண்ணுங்க, அப்படி எனக்கு வெளியில் யாருமே ஃப்ரெண்ட்ஸு அப்படி யாருமே எதுவுமே கிடையாது எனக்கு. பின்ன சின்னுக்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ். அதுக்கப்புறமா அவள் அக்கா சிஞ்சு, அவளும் நான் தான் ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். இப்போ அவள் ஃபாரின் ஷிஃப்ட் ஆயாச்சு. ஸோ பேசும், அந்த பழைய பாண்ட் அப்படி உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உண்டு. இப்போ பார்த்துட்டு இப்போ அடுத்த கால் வரும் எனக்கு, என்னடி இப்படி சொல்லிட்ட? ஆமாடி நீ போயிட்ட இல்லை, பாரு அக்கா ஒத்தையில் கிடக்கேன், ஊரில் கல்யாணம் பண்ணி. என்ன வயசு வர மாட்டேங்குது, அம்மா வர மாட்டேங்குது, அம்மா பயந்துட்டேன். கண்ணு வர தெரியல, எங்கெல்லாம் சுத்தி வச்சிருக்கு. ஒரு செகண்ட் எனக்கு சுள்ளுன்னு இருந்துச்சு. அப்புறமா பின்ன நமக்கு இருக்கவே இருக்கு நம்ம மாமியார். அப்பப்போ சண்டை போடுவோம், அப்பப்போ சேர்ந்துப்போம். பட் என்ன வெளியில் விட்டு கொடுக்க மாட்டாங்க, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ காட் எல்லாமே பெஸ்ட்டாக தான் பண்ணி தந்திருக்காங்க. சத்தியம் காட் மேலே எனக்கு ரொம்ப பிலீவ் உண்டு, ட்ரஸ்ட் பண்ணுவேன். காடை ரொம்ப பிளைண்ட்லி ட்ரஸ்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது காட் நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணி தந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான். அப்படி தான் எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸ் அமைஞ்சதும், எனக்கு என்னோடய ஹஸ்பண்ட் அமைஞ்சதும். நான் கூட இன்னும் கண்ணாடியில் பார்க்கல, கண்ணாடி எடுத்துகிட்டு வரேன். இது என்னோட பண்ணும் எல்லாம் நீ ஃபுல்லாக பண்ணும். ஊரில் வந்து ஷிஃப்ட் ஆனேன் யாருக்காண்டி? சதீஷ்காண்டி. ஊரில் வந்த சதீஷ் என்னை விட்டுட்டு ஃபாரின் போயிட்டாங்க கைஸ். அதை பிரித்து விடும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். சுருட்ட முடியா சுருட்டீக. ஹாய் கைஸ், இந்த வீடியோ ஃபுல் வீடியோ வராது. இது வரைக்கும் என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.